ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அன்சிபிள் பிளேபுக்கு ரைட் பண்ணுறதுக்கான எடிட்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த எடிட்டர் நமக்கு என்ன எடிட்டர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் தேவைப்படுது. இந்த ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த எடிட்டருக்குள்ளேயே நம்ம வந்து பிளேபுக்கும் ரைட் பண்ணிக்கலாம், அன்சிபிள் கமாண்டே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு தேவைப்படுற விஷயம் வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிட் பேஷ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இந்த கிட் பேஷ் எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம ரைட் பண்ணுற பிளே புக் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லினக்ஸ் பேஸ்டு ஓரியன்டாகவே தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அடுத்தது அந்த பிளே புக்கை ரைட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வரில் தான், அன்சிபிள் கண்ட்ரோலர் அப்படிங்கிற அந்த சர்வரில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதுக்கு தேவை நமக்கு கிட் பேஷ்ங்கிறது தான். ஸோ அந்த எடிட்டருக்குள்ளேயே வந்து லினக்ஸ், அதாவது பேஷ் ஷெல் வந்து எனேபிள் ஆகிடும். நம்ம அதை டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் தான் வந்து இது ரெண்டு இதுவும் இதை நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ சிம்பிளாக அது மாதிரி வியூ ஆகும். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த பேஷ் செட்டப் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம அந்த சர்வர் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டுடியோ கோடில் கூட கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, நமக்கு தேவைப்பட போகிற பிளகின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா SFTP தேவைப்படும். ஸோ நான் இங்கே என்னென்னலாம் ரைட் பண்ணுறேன்னா, இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும் அந்த அன்சிபிள் கண்ட்ரோலர் மிஷினில். அந்த ஒரு பர்பஸுக்காக நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது. அந்த எக்ஸ்டென்ஷன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு SFTPன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இது தான் வரும். இந்த எடிட்டரோட இந்த பப்ளிஷர் நேமில் வரும். இந்த பப்ளிஷர் நேமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, Ctrl+Shift+P அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கமாண்ட் பேலட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வியூ, அந்த மெனுவில் போயிட்டு வியூங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கமாண்ட் பேலட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் SFTPன்னு டைப் பண்ணுங்கள். SFTP:config அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இது ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த SFTP கான்ஃபிகரேஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜேசன் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்ன டீட்டெயிலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஹோஸ்ட்டு பற்றின டீட்டெயில் கொடுக்கணும், நம்மளோட கண்ட்ரோலர் மிஷின், அன்சிபிள் கண்ட்ரோலர் மிஷின் கொடுக்கணும். ஸோ அது என்ன போர்ட் யூஸ் ஆகுது, பை டிஃபால்ட் வந்து 22 போர்ட் தான் எடுத்துக்கும். அடுத்தது என்ன யூஸராக நான் கனெக்ட் பண்ண போகிறேன், அடுத்தது பாஸ்வேர்டு. ஸோ ரிமோட் பார்த்து நான் எந்த பாத்துக்கு நான் போகணும். ஸோ இந்த 4 வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்டென்ஷனோட ஐக்கான் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வந்து அந்த அன்சிபிள் கண்ட்ரோலர் மிஷினை கனெக்ட் பண்ணிடும். ஸோ நான் அன்சிபிள் etc/ansible அப்படிங்கிற ஒரு பாத்தை கொடுத்துருந்தேன், ரிமோட் பாத்தை கொடுத்துருந்தேன். அந்த ரிமோட் பாத்தில் இருக்கிற ஃபைல்ஸு ஃபோல்டர் எல்லாமே விசிபிள் ஆகிடும் எனக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது உள்ளே இருக்கிற ஃபைல் எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஃபைலை வந்து நான் இப்போ எடிட் பண்ணணும். சப்போஸ் நான் ansible_mount.yml அப்படிங்கிற ஒரு ஃபைலை நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் வந்துடும், cannot edit in read only editor அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து SFTP அந்த மிஷினில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டைரெக்டாக வந்து என்னால் SFTP மூலியமாக எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ஃபைலுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி எடிட் இட் லோக்கல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, லோக்கலில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ண உடனே அடுத்தது அந்த இதில் போய்ட்டு கண்ட்ரோலர் மிஷினில் இது ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அன்சிபிள் பிளே புக்கு நான் எழுதிட்டேன். நான் இங்கேயே ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா டெர்மினல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெனு பாரில் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நியூ டெர்மினல் அப்படி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பை டிஃபால்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த டவுன் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இங்கே பை டிஃபால்ட் வந்து பவர்ஷெல், அப்படி இல்லை பவர்ஷெல் தான் இதுவாக இருக்கும். இந்த செலக்ட் டிஃபால்ட் அப்படின்ற சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கிட் பேஷ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் விசிபிள் ஆகும்போது நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ண உடனே இங்கே வந்து பேஷ்னு மாறிடும்.
ஸோ பேஷன் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ நான் இங்கேருந்து நான் அந்த சர்வர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். SSH நான் ரூட் யூஸராக கனெக்ட் பண்ணிக்கிறேன். அட் என்னோட கண்ட்ரோலர் மெஷினோட IP பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான். அப்படின்னாக்கா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் உள்ளே போயிடுவேன். cd/etc ansible playbook அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். -- LRTH கொடுத்து பார்த்தேன் அப்படின்னாக்கா இங்கே என்னென்ன ஃபைல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே விசிபிள் கரெக்டாக இருக்கும் அந்த எல்லாமே. ஸோ நான் இங்கே இருந்து நான் அந்த பிளேபுக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னாக்கா இங்கேருந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் இட். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே லினக்ஸ் யூசர் அப்படின்னாக்கா அவங்க வந்து வெப் எடிட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா நேனோ எடிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதிலே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த YAML ஃபைல் கிரியேட் பண்ணும்போது நமக்கு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த YAML ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு எரர் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை YAML ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.